channel my Sakrapara. Sakrapara. Sukurpa. Sikrapais. ஹாய் காய்ஸ், அது ஒன்றும் இல்லை மக்களே. என் அக்கா பையன்கிட்ட என் சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடான்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் பார்த்த வேலை தான் இது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் 2025 நவம்பர் ஓப்பன் பண்ண செம்மொழி பூங்கா தான். உள்ளே வந்ததும் பைக்கு டோக்கனை போட்டு உள்ளே போனால் நம்ம வெல்கம் பண்ண ஒரு பெரிய ரோஜா கூட்டமே இருக்குது. வாங்க உள்ள வேறு என்னெல்லாம் இருக்குன்னு போய் பிரம்மாண்டமான ஒரு யானை சிலைங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மான்லாம் இருந்துச்சு, நல்ல லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் இது ரொம்பவே பெர்ஃபெக்டான இடம். மூஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செஞ்சு வச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களாம் பாருங்கள் அங்கே இங்கே ஏறி எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு. சும்மாவே அவங்க சேட்டை செய்வாங்க. இதில் இந்த பார்க்கில் கொண்டு வந்து விட்டுட்டா ரொம்பவே சேட்டை செய்வாங்க. இங்கே பாருங்கள், இந்த லவ்வர்ஸ் இந்த செடியில் பேரல்றேன்னு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. எப்பயும் போல் பார்க்குன்னு வந்தாலே அங்கங்கே லவ்வர்ஸாக தான் அதிகமாக இருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இதுக்கும் நீங்கள் சிங்கிள்ஸாக போனீங்கன்னா உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கிற துணி கருகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே வந்தீங்கன்னா வாட்டர் ஷவர், ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அங்கே மியூசிக் ஆர்கெஸ்ட்ராலாம் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இருட்டானதும் லைட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. இப்போ நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் தொட்டி, இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. இந்த மீன்கள்லாம் பாருங்கள், அந்த தண்ணி வர பைப்புக்குள்ளே போகணும்னு பார்க்குதுங்க. நான் பார்த்த வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு மீன் போயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் ஆனதும் கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வெளியே வந்தால் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க, ஆம்புலன்ஸு. அப்புறம் போலீஸ் வண்டி ஒன்று நின்றுருந்துச்சு. இது ஏதாவது எமர்ஜென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நாங்கள் தேடி முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா நம்மளை சுற்றி அப்படியே ரேஸ் கோர்ஸ் வழியாக விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். அதுதான் இல்லை, பக்கத்துலேயே நம்ம யூட்டன் போட்டு காந்திபுரத்து வழியாக விட்டுட்டாங்க. வெளியே வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்திருந்தேன். ஒரு டீயும் ஒரு பால்கோவா பாலும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்திருந்தேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் அந்த பையன் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.